மக்கள் அனைவருக்கும் வரப்போகும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இந்த 2025 ஆரம்பம் முதல் இன்று வரை இறுதி வரை பலரோட வாழ்க்கையில அது முன்னேற்றமாகவும் அமைஞ்சிருக்கலாம், கீழேயும் போயிருக்கலாம், அவங்களுடைய தோல்வியிலையும் முடிஞ்சிருக்கலாம். இந்த 2025 தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நடந்திருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் நடந்த நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு டாப் 5ல இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னா மக்கள் ஈஸியா கடந்து போயிடுவாங்க. ஆனா ஒரு சில பிரச்சனைகள் நடந்தா மட்டும்தான் அது மக்களுடைய மனதில் ஆழமா பதியுங்க. அந்த மாதிரி ஒரு டாப் 5 ஒரு அசம்பாவிதத்தை தான் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு 5வது இடத்துல பிடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல மடப்புறத்துல நடந்துச்சு பாத்தீங்களா, அஜித் கொலை வழக்கு. இது அவர் கோயில்ல ஒரு செக்யூரிட்டியா வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்க. ஒரு லேடி ஒரு நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த வழக்குல கைது செய்யப்பட்ட அஜித் குமார் பிணமாத்தான் வெளியே வந்தாரு. இது ஒரு மரண வழக்கா விசாரிச்சாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு மறக்க முடியாத ஒரு அசம்பாவிதமா ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஒரு லாக்அப் டெத் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு. ஆனா இவர் விசாரணை கைதியா தான் போனாரு. ஆனா இறந்துதான் ஒரு பிணமா தான் வீட்டுக்கு வந்தாரு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்துச்சுங்க. இதுதான் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்த சம்பவம் 4வது இடத்துல சொல்ல போனா நம்ம சென்னையில தலைநகரான, தமிழ்நாட்டுக்கே தலைநகரான சென்னையில நடந்த ஒரு பிரச்சனை தாங்க 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகர் அப்படிங்கிற ஒரு ஆளால ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் தாங்க. இது அண்ணா பல்கலைக்கழகம், அது ஒரு மிகப்பெரிய, எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள யாரு உள்ள போக முடியும், யார் வெளியே வர முடியும், யாரும் அந்நிய நபர்கள் அத்துமீறி உள்ள பூந்துட முடியாது. ஆனா அதையும் மீறி இந்த ஞானசேகர் அப்படிங்கிற ஒரு ஆள் உள்ள போய் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினா, அந்த பெண்ணுக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தி அதுலதான் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு. யார் அந்த சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் கூட இருக்கும். அந்த மாதிரி யாரா அந்த சார் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா கேள்வி கேட்டாங்க. ஆனா இதுக்கு இது வரைக்கும் விடிவு காலம் வரலைங்க. 2025 கூட முடிஞ்சிருச்சு, அடுத்து 2026 வரப்போகுது. ஆனா அந்த யார் அந்த சாருங்கிறதுக்கு இது வரைக்கும் விடை தெரியல. இது 4வது இடத்தை பிடிச்சிருக்குங்க. அடுத்தது 3வது இடத்துல ஒரு சம்பவம். அந்த சம்பவம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அது ஒரு 3வது இடத்துலயா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாமே பெண்களுக்கே நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. இது அண்ணா பல்கலைக்கழகம். அடுத்தது கோயம்புத்தூருங்க. இந்த கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு பேக் சைட்ல ஒரு ஆணும் பெண்ணும் அங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க லவர்ஸ்னு சொல்றாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு அந்த பையனை அடிச்சு போட்டு அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு 11 மணிலேருந்து நைட்டு 11 மணிலேருந்து விடிய காலையில வரைக்கும் பாலியல் துன்புறுத்தல் பண்ணனதா வெளியே நியூஸ் வந்துச்சு. இதுல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டாங்க. இந்த பெண்ணும் ஆணும் எதுக்கு அன்டைம் அங்க போனாங்க அப்படின்ட்டுலாம் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இது நிறைய கருத்துக்கள் வெளியிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தான் வெளியே வந்துச்சு. இது நாள் வரைக்கும், ஏன்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம தான் இந்த தமிழ்நாடு இருக்குதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சுங்க. இந்த 2025 ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாலும் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாமையும் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணமா இருந்துச்சு. இது 3வது இடத்தை பிடிச்சிருக்குதுங்க. 2வது இடத்துல எது அப்படின்னா, இப்ப இந்த ரீல்ஸ் மோகம் பிளஸ் கஞ்சா போதையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் தமிழ்நாட்டை எங்க கொண்டு போய் விடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குட்டிச்சவரா போயிட்டு இருக்குங்க. ரீல்ஸ் மோகத்தினாலையும் பிளஸ் இந்த கஞ்சா போதையினாலையும் நம்ம தமிழ்நாடு குட்டிச்சவரா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ரீல்ஸ் எடுக்கிறானுங்க, ரீல்ஸுக்கு நிறைய அசம்பாவிதம் வருது. இந்த மாதிரி கஞ்சா போதையினால பல அசம்பாவிதம் வருது. ஆனா அது ரெண்டும் ஒரு சேர்ந்த திருத்தணியில ஒரு வட மாநில இளைஞரை வெட்டுறானுங்க, அறிவாளிலேயே வெட்டுறானுங்க. வெட்டி அதை அப்படியே லைவா வீடியோ எடுத்து அப்லோட் பண்றானுங்க. இந்த தைரியம்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல யாருக்கும். ஏன்னா தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கோன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வெட்டி ஒவ்வொரு பக்கமும் நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம கைக்கெல்லாம் அப்படியே நடுங்குதுங்க. அந்த அளவுக்கு வெட்டுறானுங்க. வெட்டி எடுத்து தைரியமா வெளியிடுறானுங்க. இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. அதுதாங்க இந்த சம்பவம் தான் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தாவேகா கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா, பிரச்சார கூட்டம் கரூர்ல. அந்த கரூர் சம்பவம் தாங்க மீள முடியாத துயர சம்பவம். இதுதாங்க இந்த தமிழ்நாட்டில் உலகத்திலே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதங்க. ஏன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சி பொதுக்கூட்டத்திலையும் ஒரு கட்சி பிரச்சார கூட்டத்திலையும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்ததே கிடையாதுங்க. அதாவது அதிக உயிர் பலி வாங்கின ஒரே ஒரு
பிரச்சார கூட்டங்கள். இந்த கரூர் பிரச்சார கூட்டத்துல இந்த 41 பேர் இறந்தாங்க பாத்தீங்களா, அதுவும் 2 கர்ப்பிணி பெண்கள். இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க இதுதாங்க மீள முடியாத துயரம். இதுதாங்க நம்பர் 1ல இருக்கிற ஒரு அசம்பாவிதம். இது நம்பர் 1ன்னு சொல்ல முடியாதுங்க. இது நடந்திருக்க கூடாது. ஆனா ஒரு சூழ்நிலையில அது நடந்துருச்சு. அது யாரு மேல தப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வர கிடையாது. இது 2025ல நடந்த ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம். 25ல இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நிறைய நடந்திருக்குங்க. அது பாலியல் வன்கொடுமையாகட்டும், ஒரு உயிரிழப்பாகட்டும், அரசியல் மீட்டிங்ல இதெல்லாம் 25ஓட முடிஞ்சிருக்குங்க. வரப்போகும் 2026ல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு கடவுளை நம்ம வேண்டிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.